எல்லோருக்கும் வணக்கம். 2019ஆம் ஆண்டு நடந்த ஈஸ்டர் தாக்குதலோட எல்லா வழக்கு விசாரணைகளும் நிறைவடைஞ்சு, இப்போ தண்டனை வழங்குறதுக்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறதா அரசாங்க தகவல்கள் தெரிவிக்கிறது. இந்த விஷயத்துல குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கப் போகிற இந்த சமயத்துல, நம்மளோட மெல்கம் ரஞ்சித் தாண்டகி ஒரு விஷயத்த சொல்றாரு. அது என்னன்னா, குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்குறது ஓகே. ஆனா மரண தண்டனை நாங்க ஒத்துக்க மாட்டோம். இது எங்களோட திருச்சபைக்கு எதிரானது அப்படின்னு சொல்றாரு. உண்மையிலேயே இது ஒரு வருத்தமான விஷயம்ன்றத தாண்டி, அவர் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ஒரு கண்டிக்கத்தக்க வேண்டிய ஒரு விஷயம். மரண தண்டனை தீர்ப்பு இந்த நாட்டுல நீதிபதிகளால் வழங்கப்படுறது ஒரு பெரிய தேச தியாகிகளுக்காகவோ அல்லது நல்லது செஞ்ச ஒருத்தவங்களுக்காகவோ கிடையாது. இந்த நாட்டுல ஒரு மிலேச்சத்தனமான ஒரு தாக்குதலை செஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 300 உயிர்களை பலியாக்கி, அது இல்லாம அதிகமானவர்களை காயப்படுத்தி குடும்பங்களோட மனசுல மிகப்பெரிய ரணத்தை ஏற்படுத்தின ஒரு மோசமான மிலேச்சத்தனமான மனிதர்களுக்கு தான் இந்த மரண தண்டனை கொடுக்க போறாங்க. அப்போ இந்த மரண தண்டனை கொடுப்பதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒரு நாட்டோட சட்டம் எந்த அளவுக்கு இறுக்கமா இருக்கோ, அப்போதான் அந்த நாடு ஒரு செழிப்பான நாடா வளரும். இதுக்கு நம்ம உதாரணமா நெறைய நாடுகள எடுத்துக்கலாம். இன்னைக்கு சிங்கப்பூர்ல சட்டம் ரொம்ப கடுமையா இருக்கிறனால தான் அந்த நாடு அவ்வளோ ஒரு சொர்க்கப்புரியா மாறியிருக்கு. அதே மாரி எந்த நாடுகள எடுத்துக்கிட்டாலும், சவுதிய பொறுத்தவரைக்கும் ஒரு குற்றத்த செஞ்சுட்டு நீங்க தப்பிச்சு போக முடியாதுன்ற ஒரு பயம் எந்த நேரமும் இருக்கும் அப்படின்னும்போது, குற்றங்களோட எண்ணிக்கை குறைஞ்சிரும். அதனால இந்த மரண தண்டனை வழங்குறதுன்றதுக்கு ஒட்டுமொத்த இலங்கை மக்களும் ஆதரவு தெரிவிக்கணும் அப்படின்றது தான் கருத்து. இந்த மரண தண்டனையில சிக்க போறது யாரு? போதை வஸ்து கடத்திட்டு வரவன், இந்த மாதிரி மிலேச்சத்தனமான தாக்குதல் பண்றவன், அப்புறம் அட்டூழியங்கள், அநாகரிகமான செயல்கள் பண்ற இவங்களுக்கு தான் மரண தண்டனையே கொடுக்க போறாங்க. அதுவும் எடுத்த உடனே இன்னைக்கு பிடிச்சவனுக்கு நாளைக்கு மரண தண்டனை கொடுக்க போறது கிடையாது. வழக்கு விசாரிக்கப்பட்டு, சாட்சியங்கள் சரியான முறையில இருந்து, அவங்களுக்கான எல்லா ஆதாரங்களும் சரியான முறையில இவரு இந்த குற்றத்த செய்வதற்கான உந்துகோலா இருந்திருக்காரு. இவரால் தான் அந்த குற்றம் இழைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் கொடுக்கப்படுறது தான் மரண தண்டனை. அந்த மரண தண்டனை கண்டிப்பா நிறைவேற்றப்படணும். அப்பதான் நம்மளோட இலங்கை நாடு ஒரு சுபிட்சமான ஒரு நாடா மாறும். அதனால தயவு செஞ்சு மதத் தலைவர்கள் உள்ளுக்கு புகுந்து, நீங்க உங்களோட கருணை, காருண்யம் இதெல்லாம் நாங்க பார்த்தாச்சு. இதெல்லாம் போதும். நாட்ட ஒரு நல்ல முறைக்கு கொண்டு வர இந்த அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் இருக்கிற இந்த காலத்துல மட்டும் தான் நம்மளால இந்த மாரி ஒரு சட்டத்த நிறைவேற்ற முடியும். அதனால தயவு செஞ்சு சொல்லுவாங்க, உதவி செய்யாட்டியும் பரவால்ல, உபத்திரம் பண்ணாதீங்கன்னு. இந்த மாரி தேவையில்லாத ஏதாவது போஸ்ட்ட போட்டு அப்படி இல்லன்னா இந்த மாரி பண்ணி, இந்த மரண தண்டனை என்ற ஒரு நல்ல விஷயத்த இல்லாம ஆக்கிறாதீங்க. ஒரே ஒரு விஷயத்த திரும்பவும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். மரண தண்டனை மூலமா தண்டனை பெற போறது தியாகிகள் அல்ல, மிலேச்சத்தனமான அக்கிரமங்கள் செஞ்ச, அநியாயங்கள் செஞ்ச ஒரு அயோக்கியர்களுக்கு தான் இந்த தண்டனை கிடைக்கும். அதனால அயோக்கியர்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேச வராதீங்க.